ஹலோ, நான் ஸ்ரீலங்கன் ஆச்சி சமையல் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கேன். இங்கே தான் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க இப்போ. அது ஸ்ரீலங்கா சமையல், இந்தியன் சமையல் எல்லாமே ரெடி தயார் பண்ணதுக்கு தெரியும். நான் எங்கள் சமையல் பார்த்துட்டே அவங்க நீங்களுக்கு சமையல் பிடிக்கணுமுன்னா பிடிச்சாச்சின்னா சொல்லுங்கள். அடிக்கடி சமையல் செய்யறதுக்கு தயாராகி கெமத்தினா பார்த்துட்டு கெமத்தினா வேலை பலெல்லாம் வந்து நாங்கள் இட்லி பொடி தயார் பண்ணதுக்கு ரெடியாக இருக்குண்ணா. இட்லி பொடி தயார் பண்ணதுக்கு வேணும் ஐட்டம்ஸ்: வரமிளகா, பூண்டு, வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு சரி, வெள்ளை எள்ளு சரி எடுக்கலாம். பொட்டுக்கடலை, கடலைப்பருப்பு, தோரப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிள்ளை, சீரகம், மிளகாய். கடலைப்பருப்பு போட்டு நல்லா வணக்கணும். எண்ணெய் இல்லாமல் கலர் மாறணும், எடுக்கணும். கலர் மாறணும் வைக்கலாம். எண்ணெய் இல்லாமல் நல்லா வணக்கணும். பருப்பு இப்போ இந்த உளுந்து கலர் ஆகணும், அப்புறம் தான் எடுக்கணும் முடியும். இதெல்லாம் உளுந்தம் பருப்பு ஊற போட்ட உளுந்தம் கஞ்சி செய்யலாம், பலகாரம் செய்யலாம், உருண்டை பிடிக்கலாம். எங்களுக்கு ஒன்று ஒன்றா நான் தயார் பண்ணி சொல்லித்தரேன். அடுத்தது எள்ளு. ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு எள்ளு பொடிச்சு எடுக்கணும். போதும். அடுத்தது பொட்டுக்கடலை, சீரகம், குருமிளகு, அடுத்து வரமிளகா நல்ல சிம்மெல்லாம் வச்சுட்டு எடுக்கணும். நல்லா வதக்கணும். 15 மிளகா, வரமிளகா எல்லாத்தையுமே கடலை உளுந்தம்பருப்பு அரை கப்பு எடுத்தாச்சுன்னா போதும். ஜாஸ்தி செய்யணுமா கொஞ்சம் ஜாஸ்தி செய்யலாம். இல்லை கருவேப்பிள்ளை போடுங்க. அதை நல்ல சிம்மில் வச்சுட்டு நல்லா வணக்கணும். ஈரப்பசை போகிறதுக்கு நல்லா வணக்கணும். இப்போ பெருங்காயம். அடுத்தது கட்டி பெருங்காயம் தான் போட்டாச்சு. நீங்களுக்கு கட்டி பெருங்காயம் பிடிக்கும்னா கட்டி பெருங்காயம் போடுங்க, இல்லைன்னா தூள் பெருங்காயம் போடுங்க. எது வேணும்னா நல்லாயிருக்கும். மிளகா நல்லா இருக்கணும், நைஸாக அரைச்சாச்சி எல்லாம் பாருங்க.
இப்போ நான் கலருக்கு கொஞ்சம் தனி மிளகாத்தூள் போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு. இப்போ நல்லா கலக்கிட்டு மிக்ஸ் பண்ணி